கோயில் அருகே வீடு கட்டலாமா? கோயிலின் அருகே வீடு கட்டுவது தொடர்பான பல பழமொழிகள், சாஸ்திர விதிகள் மற்றும் வழிமுறைகள் உண்டு. குறிப்பாக வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆகம சாஸ்திரம் ஆகியவைகளில் சில வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கோயிலின் அருகே வீடு கட்டும்போது சில விஷயங்களை கவனித்தல் அவசியமாகும். 1. கோயிலின் திசை. கோயிலின் முகப்பு, அதாவது கோயிலின் முன் வாயில் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த கோணத்தில் வீடு கட்டுவதை தவிர்க்க வேண்டும். இது வினையை ஏற்படுத்தும் என்று சிலரால் நம்பப்படுகிறது. கோயிலின் மேற்கில் வீடு அமைப்பது சாதாரணமாக நல்லது என்று சொல்கின்றனர், ஏனெனில் இது சக்தி சேர்க்கும் நிலையாக கருதப்படுகிறது. 2. மரியாதை மற்றும் பரந்த இடம். கோயிலின் மிக அருகே வீடு கட்டும்போது அதன் சுற்றுவட்டாரத்தை மறைக்காத வகையில் கட்ட வேண்டும். அதாவது கோயிலின் பார்வை தடைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கோயிலின் வாசலில் இருந்து குறைந்தபட்சம் சில மீட்டர் தொலைவில் வீடு அமைப்பது மரியாதையாகவும் சக்தியையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது. 3. கோயிலின் கட்டமைப்பு. சில மக்கள் கோயிலின் விமானம் அல்லது கோபுரத்தின் அருகே வீடு கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என நம்புகிறார்கள். விமானத்தின் நிழல் வீடின் மேல் விழக்கூடாது என்பதே இதற்கான காரணம். 4. பிரதோஷம். கோயிலின் புறப்பகுதியில் வீடு கட்டும்போது அந்த இடத்தில் பிரதோஷ நேரம், சூரிய அஸ்தமன நேரத்தில் நிழல்கள் வீடுகளின் மீது விழக்கூடாது என்று கூறப்படுகின்றது. 5. புனிதத்தன்மை. கோயிலின் அருகே வீடு கட்டும்போது அந்த இடத்தை சுத்தமாகவும் புனிதமாகவும் வைத்துக் கொள்வது முக்கியம். அதனால் வீட்டு பகுதியில் ஆவாசயங்களே, மொழியல்கள், தீய சக்திகள் விலக்கி பரிபூரண சாந்தியை நிலைநிறுத்த முடியும். நிறுவன கோயில்களின் அருகில் வீடு கட்டும்போது இந்த நெறிமுறைகளை பின்பற்றுவது நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது.